ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். இஸ்ராஃபீல் என்று அல்லாஹ் ஒரு மலக்கை படைத்து வைத்திருக்கிறான். அவர் யார் தெரியுமா? அவர் கையில பெரியோரு கொம்பை வைத்துக் கொண்டிருக்கிறார். பெரியோரு கொம்பு. அந்த கொம்பில் அவர் ஊதுவார். ஊதினா என்ன நடக்கும்? அதுக்குத்தான் சொல்றேன், என்ன சூர். சூருங்கிற என்னது? அதுக்குத்தான் அவர் ஊதினால் வானம் வெடிக்கும். இதஸ்ஸமாஉன் ஃபதரத், அவர் ஊதினால் இதஸ்ஸமாஉன் ஷக்கத், வானம் வெடிக்கும். அவர் ஊதினால் வைதன் நுஜூமுன் கதரத், நட்சத்திரங்கள் எல்லாம் காய்ந்த இலைகளைப் போல கீழே விழுந்துரும். வைதல் ஜிபாலு சுயிரத், அவர் ஊதினால் மலைகள் எல்லாம் சாயம் போட்ட பஞ்சுகளை போல பறக்க ஆரம்பிக்கும். அவர் ஊதினால் தண்ணீராக இருக்கிற கடல் இப்ப எப்படி இருக்குது? தண்ணியாக இருக்குது. வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், நெருப்பாக பத்த ஆரம்பிக்கும். முழு உலகத்தில் அல்லாஹ்வை தவிர எல்லாரும் மௌத்தாகி விடுவார்கள். அவர் ஊதினால் யௌம நதுவிஸ் ஸமா, அல்லாஹ் சொல்கிறான் கஃபை சிஜில்லில் குதுப், பேப்பரை சுருட்டுற மாதிரி வானத்தை சுருட்டுவேன் நான். கற்பனை பண்ணி பாருங்க. பயான் கேட்கிறதல்ல நோக்கம், பேசுறதல்ல என்ற நோக்கம். எப்படி இருக்கும் அந்த நாள்? பேப்பரை சுருட்டுற மாதிரி சுருட்டுவான் அல்லாஹ். வானத்தை அல்லாஹ் என்ன செய்வான் என்று ஜலாலியா பள்ளியில சொன்னேன், வந்திருக்காங்க. அதுல ஒன்றுதான், வானத்தை சுருட்டுவான் அல்லாஹ். அல்லாஹ் காப்பாத்துவானாக. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், வஸ்ஸமாவாது மத்வியாத்தும் பியமீனின், அல்லாஹ் மடித்து பத்துவான் வானத்தை. எல்லாரும் மௌத்தாகி விடுவார்கள். அந்த சூர் ஊதப்பட்டு 40 வருடங்களுக்கு பின்னால் இரண்டாவது சூர் ஊதப்படும். 40 வருடங்களுக்கு பின்னால் இரண்டாவது சூர் ஊதப்படும். சகோதரர்களே, மரணித்த எல்லாரும் எழும்புவார்கள். யுஹ்ஷருன் நாஸ், எங்கே எழும்புவாங்க? மஹ்ஷர் மைதானம். கேள்விப்பட்டிருக்கிறோமா? மஹ்ஷர் மைதானம் உலகத்தில் இருக்குது தெரியுமா? மஹ்ஷர் மைதானம் உலகத்தில் இருக்குது தெரியுமா? உலகத்தில் ஒரு சொர்க்கம் இருக்குது தெரியுமா? புகாரியை சொல்கிறேன் நான், அங்கிருந்து பேசல. உலகத்தின் சொர்க்கம் மதீனா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கும் மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி உலகத்தின் சொர்க்கம். உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அந்த ஹதீஸுக்கு. அல்லாஹ் உலகத்தை அழிக்கும் பொழுது அந்த ரௌதாவை அழிக்காமல் சுவர்க்கத்தில் தூக்கி வைப்பானாம்.